சாரதா வீட்டில் இருக்காங்க. காவேரி அப்படியே கோவமாக வராங்க. வந்த உடனே திட்டுறாங்க. அம்மா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? நான் ஒரு பையன்கிட்ட போய் பேச போனால் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி நான் கெட்டவன்னு சொல்லியிருக்கேன். இது நல்லா இருக்கா? எதுக்காக விஜய் கூட சேர்ந்து என்னோட வாழ்க்கையை நீ அழிக்கிற? நீ எல்லாம் ஒரு அம்மாவா அப்படின்னு கேட்குறாங்க. ஏய், நான் என்னடி பண்ணேன்? நீ தான் எல்லாம் பண்ணேன்னு அந்த பையன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். ஏன் எனக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து? இங்கே பாருமா, உன்னை இனிமேல் எனக்கு அம்மான்னு சொல்லவே பிடிக்கல. நீ இந்த வீட்லேயே இருக்காத, எங்கேயாச்சும் போயிடு, உன்னை நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அதே மாதிரி வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா சாரதாவை காணும். சுற்றி சுற்றி வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு காணும். ஐயோ, அம்மா எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக அப்படியே விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க காவேரி. அவரும் அட்டன் பண்ணி பேசுகிறார். சொல்லு காவேரி, என்ன? இல்லை, அம்மாவை நான் கொஞ்சம் கோவமாக பேசிட்டேன். ஆனால் அம்மா வீட்டில் இல்லை, எங்கே இருக்காங்கன்னே தெரியல, சுற்றி சுற்றி தேடிட்டேன், எங்கே போனாங்கன்னே தெரியல, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. காவேரி, இரு, கொஞ்ச நேரம் இரு, நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு விஜய் வராரு. என்னன்னே தெரியலங்க, நான் சொன்னேன், ஏதோ கோவத்தில் தான் அவங்கள திட்டிட்டேன், அதுக்காக அவங்க வீட்டை விட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியாது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, நம்ம போய் தேடலாம் அப்படின்னு விஜய் காவேரி எல்லா இடத்துலையும் போய் தேடுறாங்க. கோயிலில், ரோட்டில், போகிற இடத்துல, வர இடத்துல, எல்லா இடத்துலையும் போயிட்டு அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. இவங்க இவங்க தான் எங்கள் அம்மா, எங்கேயாவது பார்த்தீங்களா? இந்த பக்கம் எங்கேயாவது போனாங்களா? அங்கே போனாங்களா? இங்கே போனாங்களான்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி தேடுறாங்க. ஆனால் யாருமே நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அம்மாவை திட்டினேன் அப்படின்னு விஜய் கேட்குறாரு. நான் பார்த்தேன்ல அந்த பையன்கிட்ட என்னை பற்றி எதுக்காக தப்பாக சொன்னீங்கன்னு சொல்லிட்டு, நீ வீட்லேயே இருக்காதம்மா, நான் திட்டினேன், அதனால் அவங்க எங்கேயோ போயிட்டுருக்காங்க போல இருக்குது, நான் அவங்க போவாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரி சரி காவேரி, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நம்ம தேடலாம், கண்டிப்பாக அவங்க கிடச்சிருவாங்க. எங்கேயாவது பஸ் ஸ்டாப், அங்கே எங்கேயாவது போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப் போயிட்டு எல்லா இடத்துலையும் அதே மாதிரி தேடுறாங்க. சரி, இங்கே எங்கேயும் இல்லை, நம்ம அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள அங்கே போயிட்டு தேடலாம், கண்டிப்பாக அங்கே இருப்பாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. கடவுளே, எங்கள் அம்மா எப்படியாவது எனக்கு கிடச்சிடணும், எனக்கு யாருமே கிடையாது எங்கள் அம்மா விட்டால், எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே. நான் திட்டினா கூட அவங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க நான் நினச்சேன், ஆனால் இப்படி போவாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக பயங்கரமாக அழறாங்க. காவேரி, நீங்கள் அழாதீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் அழுதீங்கன்னா எதுவுமே செய்ய முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு எல்லா ஒரு கஷ்டத்துலேயும் தெளிவாக இருக்கணும் அந்த இடத்துல. அப்போ தான் நம்ம வந்து தேடி போகிறவங்கள கண்டுபிடிக்க முடியும். அதை விட்டுட்டு அழுதுகிட்டே இருந்தால் மூளை வேலை செய்யாது, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இல்லைங்க, நான் அழலை, அம்மா எனக்கு வேணும், எப்படியாவது அம்மாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி